சிறுபான்மையினருக்கு பாதுகாவலனாக இருக்கும் திமுகவுக்கு தான் சட்டமன்ற தேர்தலில் ஆதரவு என்று தமிழ்நாடு கிறிஸ்துவ கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு கிறிஸ்துவ கூட்டமைப்பு சார்பில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது பேசிய கிறிஸ்துவ கூட்டமைப்பினர், ஒன்றிய அரசு கொண்டுவர உள்ள FCRA 2026 சட்ட மசோதாவால் கிறிஸ்துவ அமைப்புகள், சிறுபான்மையினர், தொண்டு நிறுவனங்களுக்கு கடுமையான பாதிப்பு ஏற்படும் என்றும் இதனை எதிர்க்க வேண்டும் என்றும் தெரிவித்தனர். மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவு அளிப்பதாகவும் திமுக தான் சிறுபான்மையினருக்கு பாதுகாவலனாக இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். தமிழ்நாடு கிறிஸ்தவ சபைகளின் கூட்டமைப்பு சார்பாக இதற்கு கண்டனத்தை நாங்கள் பதிவு செய்கிறோம். நீங்கள் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பிலே அரசியலமைப்பு உறுப்புரை 25 மத சுதந்திரம் இது நிமித்தமாய் மீறப்படுகிறது. அரசியலமைப்பு உறுப்புரை 30 சிறுபான்மையினர் கல்வி உரிமைகள் பாதிப்பு ஏற்படுகிறது. அரசியலமைப்பு உறுப்புரை 300A 300A சொத்து உரிமை பறிப்பு நடைபெறுகிறது. பாரபட்சமற்ற நீதி என்ற முறையே இல்லை. சிறுபான்மையினருக்கு பாதுகாவலனாக இருக்கும் திமுகவுக்கு தான் சட்டமன்ற தேர்தலில் ஆதரவு என்று தமிழ்நாடு கிறிஸ்துவ கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு கிறிஸ்துவ கூட்டமைப்பு சார்பில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது பேசிய கிறிஸ்துவ கூட்டமைப்பினர், ஒன்றிய அரசு கொண்டுவர உள்ள FCRA 2026 சட்ட மசோதாவால் கிறிஸ்துவ அமைப்புகள், சிறுபான்மையினர், தொண்டு நிறுவனங்களுக்கு கடுமையான பாதிப்பு ஏற்படும் என்றும் இதனை எதிர்க்க வேண்டும் என்றும் தெரிவித்தனர். மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவு அளிப்பதாகவும் திமுக தான் சிறுபான்மையினருக்கு பாதுகாவலனாக இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். தமிழ்நாடு கிறிஸ்தவ சபைகளின் கூட்டமைப்பு சார்பாக இதற்கு கண்டனத்தை நாங்கள் பதிவு செய்கிறோம். நீங்கள் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பிலே அரசியலமைப்பு உறுப்புரை 25 மத சுதந்திரம் இது நிமித்தமாய் மீறப்படுகிறது. அரசியலமைப்பு உறுப்புரை 30 சிறுபான்மையினர் கல்வி உரிமைகள் பாதிப்பு ஏற்படுகிறது. அரசியலமைப்பு உறுப்புரை 300A 300A சொத்து உரிமை பறிப்பு நடைபெறுகிறது. பாரபட்சமற்ற நீதி என்ற முறையே இல்லை.